பழுத்து குலுங்கும் தோட்டம் தன்னை பார்த்து நரிகள் சென்றன. அந்த தோட்டம் தன்னில் சென்று அட்டகாசம் செய்கையில் வந்து சேர்ந்தார் தோட்டம் வைத்து வளர்த்த மனிதர் அவ்விடம். மெத்த கோபம் கொண்டு அவற்றை விரட்டி பிடிக்க முயன்றனர். எத்தி விட்டு நரிகள் யாவும் இங்கும் அங்கும் ஓடின. அந்த மனிதர் நரிகள் தம்மை அயர்ந்திடாமல் விரட்டியே சென்ற அவற்றில் ஒன்றை மட்டும் சிரமப்பட்டு பிடித்தனர். பிடித்த நரியின் வாலில் துணியை பிரியமோடு சுற்றினர். எடுத்து வந்த துணியின் மீது எண்ணெய் தன்னை ஊற்றினர். தீங்கு செய்த நரியின் வாலில் தீயை வைத்து முதுகிலே ஓங்கி ஓங்கி தடியினாலே உதைத்து விரட்டலாயினர். பதறிக்கொண்டே ஊளையிட்டு பாய்ந்து ஓடும் நரியுமே கதிர்கள் முற்றி இருந்த வயலை கடந்து செல்ல நேர்ந்தது. நரியின் வாலில் வைத்த தீயும் நன்கு பற்றி எரிந்ததால் அருமையான கதிர்கள் யாவும் ஐயோ பற்றி கொண்டன. சொந்தமாக அவருக்குள்ள 5 காணி நிலத்திலும் நன்கு முற்றி இருந்த கதிர்கள் நாசமாக போயின. ஆத்திரத்தில் அவசரத்தில் நரி விழுந்தேன் ஆதலால் நேத்திரம் போல் காத்து வந்த நேர்த்தியான பயிரெல்லாம் எரிந்து சாம்பல் ஆனதையா என்றன் பயிரும் பற்றிய எரியும் விதத்தை எவரிடத்தில் எடுத்துரைப்பேன் என்றனர். பழுத்து குலுங்கும் தோட்டம் தன்னை பார்த்து நரிகள் சென்றன. அந்த தோட்டம் தன்னில் சென்று அட்டகாசம் செய்கையில் வந்து சேர்ந்தார் தோட்டம் வைத்து வளர்த்த மனிதர் அவ்விடம். மெத்த கோபம் கொண்டு அவற்றை விரட்டி பிடிக்க முயன்றனர். எத்தி விட்டு நரிகள் யாவும் இங்கும் அங்கும் ஓடின. அந்த மனிதர் நரிகள் தம்மை அயர்ந்திடாமல் விரட்டியே சென்ற அவற்றில் ஒன்றை மட்டும் சிரமப்பட்டு பிடித்தனர். பிடித்த நரியின் வாலில் துணியை பிரியமோடு சுற்றினர். எடுத்து வந்த துணியின் மீது எண்ணெய் தன்னை ஊற்றினர். தீங்கு செய்த நரியின் வாலில் தீயை வைத்து முதுகிலே ஓங்கி ஓங்கி தடியினாலே உதைத்து விரட்டலாயினர். பதறிக்கொண்டே ஊளையிட்டு பாய்ந்து ஓடும் நரியுமே கதிர்கள் முற்றி இருந்த வயலை கடந்து செல்ல நேர்ந்தது. நரியின் வாலில் வைத்த தீயும் நன்கு பற்றி எரிந்ததால் அருமையான கதிர்கள் யாவும் ஐயோ பற்றி கொண்டன. சொந்தமாக அவருக்குள்ள 5 காணி நிலத்திலும் நன்கு முற்றி இருந்த கதிர்கள் நாசமாக போயின. ஆத்திரத்தில் அவசரத்தில் நரி விழுந்தேன் ஆதலால் நேத்திரம் போல் காத்து வந்த நேர்த்தியான பயிரெல்லாம் எரிந்து சாம்பல் ஆனதையா என்றன் பயிரும் பற்றிய எரியும் விதத்தை எவரிடத்தில் எடுத்துரைப்பேன் என்றனர். சிங்கம் ஒன்று இறைதனை தேடி திரியும் வேளையில் அங்கே வழியில் ஒரு முயல் அயர்ந்து தூங்க கண்டது. இந்த முயலை கொல்லுவோம் என்று சிங்கம் செல்கையில் அந்த வழியில் வந்த ஓர் அழகு மானை கண்டது. துள்ளி ஓடும் மானை நாம் துரத்திக் கொள்வோம் முதலிலே, மெல்ல வந்து தூங்கிடும் முயலை பிறகு தின்னலாம்.
சிங்கம் இதனை எண்ணியே திடுதிடென்று ஓடியே அங்கு வந்த மானையே அடித்துக் கொள்ள சென்றது. சத்தம் கேட்டு முயலுமே சட்டென்றுடனே விழித்தது. செத்து பிழைத்தோம் என்றது, சென்று எங்கோ மறைந்தது. பள்ளமேடு யாவிலும் பாய்ந்து சிங்கம் ஓடியும் துள்ளி ஓடும் மானையே துரத்தி பிடிக்கவில்லையே. தோற்று போன சிங்கமோ தொங்கி போன முகத்துடன் பார்த்து வைத்த முயலினை பாய்ந்து கொள்ள வந்தது. முன்னே பார்த்த இடத்திலே முயலை காணா சிங்கமோ ஒன்றும் தோன்றிடாமலே உள்ளம் வெம்பி உரைத்தது. கையில் கிடைத்த பொருள் தன்னை காற்றில் பறக்க விட்டேனே, ஐயோ இரண்டும் போனதே, அதிக ஆசை கெடுத்ததே. சிங்கம் ஒன்று இறைதனை தேடி திரியும் வேளையில் அங்கே வழியில் ஒரு முயல் அயர்ந்து தூங்க கண்டது. இந்த முயலை கொல்லுவோம் என்று சிங்கம் செல்கையில் அந்த வழியில் வந்த ஓர் அழகு மானை கண்டது. துள்ளி ஓடும் மானை நாம் துரத்திக் கொள்வோம் முதலிலே, மெல்ல வந்து தூங்கிடும் முயலை பிறகு தின்னலாம். சிங்கம் இதனை எண்ணியே திடுதிடென்று ஓடியே அங்கு வந்த மானையே அடித்துக் கொள்ள சென்றது. சத்தம் கேட்டு முயலுமே சட்டென்றுடனே விழித்தது. செத்து பிழைத்தோம் என்றது, சென்று எங்கோ மறைந்தது. பள்ளமேடு யாவிலும் பாய்ந்து சிங்கம் ஓடியும் துள்ளி ஓடும் மானையே துரத்தி பிடிக்கவில்லையே. தோற்று போன சிங்கமோ தொங்கி போன முகத்துடன் பார்த்து வைத்த முயலினை பாய்ந்து கொள்ள வந்தது. முன்னே பார்த்த இடத்திலே முயலை காணா சிங்கமோ ஒன்றும் தோன்றிடாமலே உள்ளம் வெம்பி உரைத்தது. கையில் கிடைத்த பொருள் தன்னை காற்றில் பறக்க விட்டேனே, ஐயோ இரண்டும் போனதே, அதிக ஆசை கெடுத்ததே. கோழி ஒன்று குடுகுடென்று ஓடி வந்ததாம். வந்து குப்பை மேட்டில் ஏறி கிளறி கிளறி பார்த்ததாம். தின்ன ஏதும் தானியம் தான் அங்கே இல்லையாம். பசி தீர்த்து கொள்ள வழி இல்லாமல் ஏங்கி நின்றதாம். அந்த சமயம் தரையில் ஏதோ பளபளத்ததா. மிக்க ஆவலாக அருகில் சென்று கூர்ந்து பார்த்ததாம். கண்ணை கவரும் வைரம் ஒன்றை தரையில் கண்டதாம். உடன் கலக்கத்தோடு அதனை பார்த்து கோழி சொன்னதாம். மதிப்பு மிகவும் உயர்ந்ததென்று மனிதர் கூறிடும் நல்ல வைரமே நான் உன்னை வைத்து என்ன செய்குவேன்.
யாதென்று அறிந்திடுவோமே இப்போது. எழுத்துக்களை உச்சரிக்கும் கால அளவுதான் மாத்திரையா? இயல்பாக நாம் கண்ணிமைக்க எடுத்துக்கொள்ளும் நேரம்தான் மாத்திரை அளவு ஒன்றாகும். எழுத்தொலியின் அளவு கோலாகும். இயல்பாக நாம் கண்ணிமைக்க எடுத்துக்கொள்ளும் நேரம்தான் மாத்திரை அளவு ஒன்றாகும். எழுத்தொலியின் அளவு கோலாகும். மாத்திரை என்பது யாதென்று அறிந்திடுவோமே இப்போது. எழுத்துக்களை உச்சரிக்கும் கால அளவுதான் மாத்திரையா? ஓர் மாத்திரையின் அளவினிலே குற்றெழுத்துகள் ஒலித்திடுமே. இரு மாத்திரையின் அளவினிலே நெட்டெழுத்துகள் ஒலித்திடுமே. ஓர் மாத்திரையின் அளவினிலே குற்றெழுத்துகள் ஒலித்திடுமே. இரு மாத்திரையின் அளவினிலே நெட்டெழுத்துகள் ஒலித்திடுமே. மாத்திரை என்பது யாதென்று அறிந்திடுவோமே இப்போது. எழுத்துக்களை உச்சரிக்கும் கால அளவுதான் மாத்திரையா? ஆயுத எழுத்து மெய்யெழுத்துகள் அரை மாத்திரையை பெற்றிடுமே. மேலே சொன்ன மாத்திரை அளவால் சொல் ஒலி காலம் விளங்கிடுமே. ஆயுத எழுத்து மெய்யெழுத்துகள் அரை மாத்திரையை பெற்றிடுமே. மேலே சொன்ன மாத்திரை அளவால் சொல் ஒலி காலம் விளங்கிடுமே. மாத்திரை என்பது யாதென்று அறிந்திடுவோமே இப்போது. எழுத்துக்களை உச்சரிக்கும் கால அளவுதான் மாத்திரையா? இலக்கணம் என்னும் சொல்லினிலே எழுத்துகள் மாத்திரை கணக்கிடுவோம். இலக்கண குறிலாகும். இக்கும் இம்மும் மெய்யாகும். இ ஒரு மாத்திரை அளவு பெறும். லா ஒரு மாத்திரை அளவு பெறும். இக் அரை மாத்திரை அளவு பெறும். க ஒரு மாத்திரை அளவு பெறும். ண ஒரு மாத்திரை அளவு பெறும். இம் அரை மாத்திரை அளவு பெறும். மொத்தம் இலக்கணம் என்னும் சொல்லின் மாத்திரை அளவு 5 ஆகும். இலக்கணம் என்னும் சொல்லினிலே எழுத்துகள் மாத்திரை கணக்கிடுவோம். இலக்கண குறிலாகும். இக்கும் இம்மும் மெய்யாகும். இ ஒரு மாத்திரை அளவு பெறும். லா ஒரு மாத்திரை அளவு பெறும். இக் அரை மாத்திரை அளவு பெறும். க ஒரு மாத்திரை அளவு பெறும். ண ஒரு மாத்திரை அளவு பெறும். இம் அரை மாத்திரை அளவு பெறும். மொத்தம் இலக்கணம் என்னும் சொல்லின் மாத்திரை அளவு 5 ஆகும். மாத்திரை என்பது யாதென்று அறிந்திடுவோமே இப்போது. எழுத்துக்களை உச்சரிக்கும் கால அளவுதான் மாத்திரையா? தென்னாடென்னும் சொல்லினை நாம் பிரித்து மாத்திரை கணக்கிடுவோம். தே ஒரு மாத்திரை அளவு பெறும். இன் அரை மாத்திரை அளவு பெறும். ஞாயிறு மாத்திரை அளவு பெறும். டு ஒரு மாத்திரை அளவு பெறும். ஆக மொத்தம் தென்னாடு மாத்திரை அளவு 4.5ஆம். தென்னாடென்னும் சொல்லினை நாம் பிரித்து மாத்திரை கணக்கிடுவோம். தே ஒரு மாத்திரை அளவு பெறும். இன் அரை மாத்திரை அளவு பெறும். ஞாயிறு மாத்திரை அளவு பெறும். டு ஒரு மாத்திரை அளவு பெறும். ஆக மொத்தம் தென்னாடு மாத்திரை அளவு 4.5ஆம். மாத்திரை என்பது யாதென்று அறிந்திடுவோமே இப்போது. எழுத்துக்களை உச்சரிக்கும் கால அளவுதான் மாத்திரையா? மாத்திரை என்பது யாதென்று அறிந்திடுவோமே இப்போது. எழுத்துக்களை உச்சரிக்கும் கால அளவுதான் மாத்திரையா? எழுத்துக்களை உச்சரிக்கும் கால அளவுதான் மாத்திரையா? அடிப்படை இலக்கணம் கற்றுக்கொள்ள ஆர்வம் உள்ள
அடிப்படை இலக்கணம் கற்றுக்கொள்ள ஆர்வம் உள்ள பிள்ளைகளே, அழகு தமிழின் அழகை உணர அடிப்படை இலக்கணம் அவசியமே. என் பெயர் பிறப்பு என்பனவாய் தன்மைகள் கொண்டது எழுத்துகளே, வண்ணத் தமிழ் இதை விளக்கிடுமே, உதவிடும் எழுத்து இலக்கணமே. என் பெயர் பிறப்பு என்பனவாய் தன்மைகள் கொண்டது எழுத்துகளே, வண்ணத் தமிழ் இதை விளக்கி
படுத்தேனே. ஓ ஓ என்றேனே, ஒரு மணி சென்று எழுந்தேனே. ஔ என்று சொன்னேனே, ஆடி பாடி குதித்தேனே. அக்கு என்று சொன்னேனே, அக்கக்காவென சிரித்தேனே. என்றேனே, அத்தை வீடு சென்றேனே. இ என்றேனே, இட்லி 8 தின்றேனே. உ என்றேனே, உடனே காப்பி குடித்தேனே. ஏ என்றேனே, ஏப்பம் நன்றாய் விட்டேனே. என்று சொன்னேனே, அங்கே நீட்டி படுத்தேனே. ஓ ஓ என்றேனே, ஒரு மணி சென்று எழுந்தேனே. ஔ என்று சொன்னேனே, ஆடி பாடி குதித்தேனே. அக்கு என்று சொன்னேனே, அக்கக்காவென சிரித்தேனே. விலையிலே பலூன் ஒன்று வாங்கினேன். பலூன் ஒன்று வாங்கினேன், பைய பைய ஊதினேன். பைய பைய ஊதவே பந்து போல் ஆனது. பந்து போல் ஆன பின் பலமாய் நான் ஊதினேன். பலமாய் ஊத ஊதவே பானை போல் ஆனது. பானை போல ஆனதை காண ஓடி வாருங்கள்.
கடையிலே பலூன் ஒன்று வாங்கினேன். பலூன் ஒன்று வாங்கினேன், பைய பைய ஊதினேன். பைய பைய ஊதவே பந்து போல் ஆனது. பந்து போல் ஆன பின் பலமாய் நான் ஊதினேன். பலமாய் ஊத ஊதவே பானை போல் ஆனது. பானை போல ஆனதை காண ஓடி வாருங்கள். விரைவில் வந்தால் பார்க்கலாம், அல்லது வெடிக்கும் சத்தம் கேட்கலாம். சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு, சந்தன மரமே சாய்ந்தாடு. குத்து விளக்கே சாய்ந்தாடு, கோயில் புறாவே சாய்ந்தாடு. பச்சை கிளியே சாய்ந்தாடு, பவளக்கொடியே சாய்ந்தாடு. கண்ணே மணியே சாய்ந்தாடு, கற்பக கொடியே சாய்ந்தாடு. கட்டுக்கரும்பே சாய்ந்தாடு, கனியே பாலே சாய்ந்தாடு. சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு, தாழம் பூவே சாய்ந்தாடு.
குடம் தண்ணி ஊத்தி ஒரே பூ பூத்ததாம். 2 குடம் தண்ணி ஊத்தி 2 பூ பூத்ததாம். 3 குடம் தண்ணி ஊத்தி 3 பூ பூத்ததாம். 4 குடம் தண்ணி ஊத்தி 4 பூ பூத்ததாம். 5 குடம் தண்ணி ஊத்தி 5 பூ பூத்ததாம். 6 குடம் தண்ணி ஊத்தி 6 பூ பூத்ததாம். 7 குடம் தண்ணி ஊத்தி 7 பூ பூத்ததாம். 8 குடம் தண்ணி ஊத்தி 8 பூ பூத்ததாம். 9 குடம் தண்ணி ஊத்தி 9 பூ பூத்ததாம். 10 குடம் தண்ணி ஊத்தி 10 பூ பூத்ததாம். பந்தலிலே பாவக்கா தொங்குது பார் ஏலக்கா. யாரு சமைக்கிற பாவக்கா? எங்க அண்ணி சமைக்கிற பாவக்கா. கசக்குமோ புளிக்குமோ கலந்து கொட்டடி சக்கரைய. கசக்குமோ புளிக்குமோ கலந்து கொட்டடி சக்கரைய. பந்தலிலே பாவக்கா தொங்குது பார் ஏலக்கா. யாரு சமைக்கிற பாவக்கா? எங்க அண்ணி சமைக்கிற பாவக்கா. கசக்குமோ புளிக்குமோ கலந்து கொட்டடி சக்கரைய. கசக்குமோ புளிக்குமோ கலந்து கொட்டடி சக்கரைய. பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்க தமிழ் 3 தா. குள்ள குள்ள வாத்து குவா குவா வாத்து மெல்ல உடலை சாய்த்து மேலும் கீழும் பார்த்து மெல்லமாக நடக்கும் சின்ன மணி வாத்து. குள்ள குள்ள வாத்து குவா குவா வாத்து மெல்ல உடலை சாய்த்து மேலும் கீழும் பார்த்து மெல்லமாக நடக்கும் சின்ன மணி வாத்து. பாட்டு வேணுமா பாப்பா? பாட்டு வேணுமா? பாட்டு வேணுமா பாப்பா? பாட்டு வேணுமா? என்ன பாட்டு உனக்கு வேணும் என்கிட்ட நீயும் கேளு. கேட்கும் பாட்டை நான் சொல்லி தருவேன், கவனமாக நீ கேளு. பாரதியார் பாடி வச்ச பாட்டு வேணுமா? நம்ம நாட்டு பற்றை தூண்டும் நல்ல பாட்டு வேணுமா? நாடி நரம்பை தொட்டு வரும் பாட்டு வேணுமா? நம்ம நாட்டுப்புற பாட்டு அது உனக்கு வேணுமா? பாட்டு வேணுமா பாப்பா? பாட்டு வேணுமா? பாட்டு வேணுமா பாப்பா? பாட்டு வேணுமா? பாட்டு வேணுமா பாப்பா? பாட்டு வேணுமா? பாட்டு வேணுமா பாப்பா? பாட்டு
பாட்டு வேணுமா? என்ன பாட்டு உனக்கு வேணும்? என்கிட்ட நீயும் கேளு. கேட்கும் பாட்டை நான் சொல்லித் தருவேன், கவனமாக நீ கேளு. பாரதியார் பாடி வச்ச பாட்டு வேணுமா? நம்ம நாட்டு பற்றை தூண்டும் நல்ல பாட்டு வேணுமா? நாடி நரம்பை தொட்டு வரும் பாட்டு வேணுமா? நம்ம நாட்டுப்புற பாட்டு அது உனக்கு வேணுமா? பாட்டு வேணுமா பாப்பா? பாட்டு வேணுமா? பாட்டு வேணுமா பாப்பா? பாட்டு வேணுமா? வண்டி வருகுது, குப் 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 வண்டி வருகுது. கும்பகோணம் இருந்து ரயில் வண்டி வருகுது. கும்பகோணம் இருந்து ரயில் வண்டி வருகுது. கடகட கடகட வண்டி வருகுது, கடகட கடகட வண்டி வருகுது. காளை மாடு ரெண்டு பூட்டி வண்டி வருகுது. டக் 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 வண்டி வருகுது, டக் 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 வண்டி வருகுது. தாவி தாவி ஓடும் குதிரை வண்டி வருகுது. கடகட கடகட வண்டி வருகுது, கடகட கடகட வண்டி வருகுது. காளை மாடு ரெண்டு பூட்டி வண்டி வருகுது. டக் 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 வண்டி வருகுது, டக் 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 வண்டி வருகுது. தாவி தாவி ஓடும் குதிரை வண்டி வருகுது. ட்ரிங் 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 வண்டி வருகுது, ட்ரிங் 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 வண்டி வருகுது. சீனு ஏறி ஓட்டும் சைக்கிள் வண்டி வருகுது. பாம் 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 வண்டி வருகுது, பாம் 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 வண்டி வருகுது. பாய்ந்து வேகமாக மோட்டார் வண்டி வருகுது. ட்ரிங் 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 வண்டி வருகுது, ட்ரிங் 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 வண்டி வருகுது. சீனு ஏறி ஓட்டும் சைக்கிள் வண்டி வருகுது. பாம் 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 வண்டி வருகுது, பாம் 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 வண்டி வருகுது. பாய்ந்து வேகமாக மோட்டார் வண்டி வருகுது. குப் 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 வண்டி வருகுது, குப் 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 வண்டி வருகுது. கும்பகோணம் இருந்து ரயில் வண்டி வருகுது. கும்பகோணம் இருந்து ரயில் வண்டி வருகுது. அப்பா என்னை அழைத்து சென்றார் அங்கு ஓரிடம். அங்கிருந்த குயிலும் மயிலும் ஆடித் திரிந்தன. பொல்லா நரியும் புனுகு பூனை எல்லாம் நின்றன.
கொரட்டை விட்டு ரொம்ப குண்டு ஆனா கிளாஸுக்குள்ளே கொரட்டை விட்டு ரொம்ப குண்டு ஆனா பானை வயிறு குண்டா திம்பானையா அண்டா கேட்டு கேட்டு போட்டுக்கொண்டு தின்றா 100 போண்டா தத்தி தத்தி ஓடி வரும் தவளையாரே கொஞ்சம் தயவு செய்து நின்றிடுவீர் தவளையாரே சுத்தமாக தினம் குளித்தும் தவளையாரே உடல் சொறி சொறியாய் இருப்பதேனோ தவளையாரே பூச்சி புழு பிடித்து வரும் தவளையாரே உம்மை பிடித்து பாம்பு தின்பதேனோ தவளையாரே மாரி காலம் வந்து விட்டால் தவளையாரே ஏனோ வரட்டு கத்து கத்துகிறீர் தவளையாரே நீருக்குள்ளே நீச்சல் அடிக்கும் தவளையாரே இங்கே நிலத்தில் வந்து குதிப்பதேனோ தவளையாரே ஊமை போல இருப்பதேனோ தவளையாரே சும்மா உருண்டை கண்ணால் பார்ப்பதேனோ தவளையாரே தத்தி தத்தி ஓடி வரும் தவளையாரே கொஞ்சம் தயவு செய்து நின்றிடுவீர் தவளையாரே சுத்தமாக தினம் குளித்தும் தவளையாரே உடல் சொறி சொறியாய் இருப்பதேனோ தவளையாரே பூச்சி புழு பிடித்து வரும் தவளையாரே உம்மை பிடித்து பாம்பு தின்பதேனோ தவளையாரே மாரி காலம் வந்து விட்டால் தவளையாரே ஏனோ வரட்டு கத்து கத்துகிறீர் தவளையாரே நீருக்குள்ளே நீச்சல் அடிக்கும் தவளையாரே இங்கே நிலத்தில் வந்து குதிப்பதேனோ தவளையாரே ஊமை போல இருப்பதேனோ தவளையாரே சும்மா உருண்டை கண்ணால் பார்ப்பதேனோ தவளையாரே டம் 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 டமாரமாம் டமார பெருமை அபாரமாம் டம் டம் எனது குரலாகும் டமாரம் எனது பெயராகும் ஜால வித்தை செய்யுமிடம் சர்க்கஸ் ஆட்டம் ஆடுமிடம் ஏலம் கூறி விற்குமிடம் எல்லா இடமும் நான் இருப்பேன் அரசர் அடையும் வெற்றிகளை அனைவரும் அறிய செய்கின்ற முரசோ எனது அண்ணாச்சி மிருதங்கம் என் தங்கச்சி டம் 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 டமாரமாம் டமார பெருமை அபாரமாம் டம் டம் எனது குரலாகும் டமாரம் எனது பெயராகும் ஜால வித்தை செய்யுமிடம் சர்க்கஸ் ஆட்டம் ஆடுமிடம் ஏலம் கூறி விற்குமிடம் எல்லா இடமும் நான் இருப்பேன்
எலிகள் வேட்டையாடுவார். மியாவ் மியாவ் பூனையார், மீசைக்கார பூனையார், ஆளில்லாத வேளையில் அடுக்களைக்குள் செல்லுவார். பரணில் ஏறி கொள்ளுவார், பகலில் அங்கே தூங்குவார். மியாவ் மியாவ் பூனையார், மீசைக்கார பூனையார், ஆளில்லாத வேளையில் அடுக்களைக்குள் செல்லுவார். மியாவ் 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 மியாவ். பாபா நாய்க்குட்டி, காலை வணக்கம் நாய்க்குட்டி. நீதான் நாய்க்குட்டி, எனக்கு நண்பன் நாய்க்குட்டி.